தமிழகத்துல மட்டும் 20,000 விடுதிகள் இருக்கு. 20,000 விடுதிகள்லயும் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 95% 4 பேர் தங்கக்கூடிய ஒரு அறையை கொடுக்குறோம்னா எங்களுடைய டாரிஃப் 6,000 ரூபாய். அந்த 4 பேர் தங்கக்கூடிய அறையில நாங்க என்னென்ன ஃபெசிலிட்டி கொடுக்குறோம்? ஃபுட்டு, வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜ், வைஃபை கனெக்ஷனு, சிசிடிவி கேமரா, செக்யூரிட்டி, டெய்லி ஹவுஸ் கீப்பிங், ரூம் எல்லாம் கழுவுற மாதிரி டெய்லி ஹவுஸ் கீப்பிங், இந்த மாதிரி பலதரப்பட்ட ஃபெசிலிட்டிஸை சர்வீசஸை நாங்க பண்றோம். 15 வருடங்களாக ஒரே டாரிஃப்ல ஒரு சர்வீஸ் நடக்குதுன்னா உலகத்திலேயே அது விடுதிகள் தான். 15 வருஷத்துக்கு முன்னாடி 5,000 ரூபாய், 4,500 ரூபாய், இன்னைக்கு 6,000 ரூபாய். மெஜாரிட்டி ஆஃப் பில்டிங்ல இன்னைக்கு அதே 5,000 ரூபாய் மெயின்டைன் பண்றவங்க இருக்காங்க. ஸோ நான் நிறைய இடத்துல சாப்பிடும்போது நிறைய குறையெல்லாம் சொல்லுவேன். உங்க ஹாஸ்டல்ல போய் அப்படி சொல்லலாமா? செக் பண்ணி பார்க்கலாமா? நீங்க எப்போ வேணா சொல்லுங்க. எனி டைம் மோஸ்ட் வெல்கம். எங்களுடைய ஓப்பன் சேலஞ்சே தான் சொல்லுவேன், எனி டைம் மோஸ்ட் வெல்கம். ஏன்னா சாப்பாடு நல்லா இல்லைன்னா அங்க அந்த புள்ள இருக்காது. சொல்ற மாதிரி 150க்கு இந்த ஒரு குவாலிட்டின்னு அது கொடுக்குறாங்க. வந்து நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கியிருக்கேன். இட்லி சட்னி கொடுக்குறது மட்டும் இல்லாம வெஜ்ஜில் பிரிஞ்சும் சிக்கன் பிரியாணி இதுவும் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் வேலை தேடி வரேன் சென்னைக்கு. இப்போ நான் ஒரு 2 நாள் இருக்கணும், 3 நாள் இருக்கணும்னா நான் இருக்க முடியுமா? கூடுமான வரைக்கும் நாங்க அதை மாதிரி கொடுக்குறோம். ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 வேளை சாப்பாடு போட்டு எங்க கிட்ட தங்குறதா இருந்தா எங்ககிட்ட வேகன்சி இருந்ததுன்னா 250 ரூபாய் வாங்கிட்டு 3 வேளை சாப்பாடு போட்டு தங்குற இடம் கொடுக்கலாம். தவறுகள் நிகழ்வதெல்லாம் எங்கே நிகழும் என்றால் கோழி விடுதிகளில் நிகழும். இன்னைக்கு சென்னையில மட்டும் 133 கோலிவிங் ஹாஸ்டல் இருக்குது. அந்த 133 கோலிவிங் ஹாஸ்டல்ல 2 லட்சம் பேருக்கு மேல தங்கி இருக்கிறாங்க. கோலிவை பத்தி விலாவரியா சொல்லணும்னாக்கா, ஆணும் பெண்ணும் ஒரே அறையில் தங்கக்கூடிய திருமணமான யாரா இருந்தாலும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆணும் பெண்ணு இருக்கிறாங்க. யாருன்னே தெரியாத ஆணும் பெண்ணு இருக்கிறாங்க. நாங்கள் நடத்துவதெல்லாம் பாத்தீங்கன்னா லேடிஸ் ஹாஸ்டல் லேடிஸ் மட்டும், ஜென்ஸ் ஹாஸ்டல் ஜென்ஸ் மட்டும் தான். லேடிஸ் ஹாஸ்டல் ஜென்ஸ் வரக்கூடாது, ஜென்ஸ் ஹாஸ்டல் லேடிஸ் வரக்கூடாது. அந்த ஒரு எங்க சங்கத்தினுடைய கட்டுப்பாடு. இந்த ஹாஸ்டல் என்ற கான்செப்ட் வரதுக்கு முன்னாடி எத்தனை சதவிகிதம் மகளிர் சென்னையில வந்து வேலை பார்த்தாங்க? கூடுமான வரைக்கும் விடுதி உரிமையாளர்களிடம் அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு முறையாவது பேசுங்க. பாப்பா எப்படி இருக்கிறா, நல்லா இருக்கிறாளா, சாப்பிட்டாளா அப்படின்னு பேசுங்க. நாங்கள் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு இருக்கிற ஒரே திருப்தி என்ன சார், இன்னைக்கு இந்த இந்தியா முதுகு நிமிர்ந்து நிக்குதுனாக்கா அது விடுதிகளால் மட்டும்தான். எங்க வேணா அடிச்சு சொல்லுவேன், விடுதிகள் இல்லை என்றால் தமிழ்நாடோ இந்தியாவோ இந்த உலகமே இல்லை. ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைட்டில் நம்ம மேலும் பார்த்து வந்திருப்பீங்க. ஆமாம், அங்கே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பண்ணுறது தான் வந்திருக்கேன். சென்னைக்கு ஒரு வேலை தேடிட்டு வரீங்க, இல்லை சென்னையில் வந்து ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, வெளியூரில் இருந்து தங்கி இங்கே படிக்கிறாங்களே உங்கள் பசங்க எல்லாமே, பெண் பிள்ளை வச்சுருக்காங்க சரி, ஆண் பிள்ளை வச்சுருக்காங்க சரி, சென்னைக்கு வேலை வாய்ப்புக்காக நீங்கள் அனுப்புறீங்கன்னா அவங்களுக்கான வீடியோவாக தான் இது இருக்கும். சென்னையில் ஹாஸ்டல்னு பார்க்கும்போது நிறைய ஹாஸ்டல்ஸ் இருக்குது. ஆனால் எல்லா ஹாஸ்டலும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹாஸ்டலாக இருக்குதுன்னா அதுதான் இல்லை. ப்ளஸ் நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அதை பற்றியே தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் என் கூட இணைப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஹாஸ்டல் அசோசியேஷன் பிரசிடென்ட் சீதாராமன் சார். அவர் கூட தான் பேச போகிறேன். ஹாஸ்டலை பற்றி நம்மளை வெளியே வராத உண்மைகள், ஸோ இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்படிலாம் ஹாஸ்டல்ஸ் இருக்கா, ஒன்றும் சொல்ல போனால் உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டாக ஹாஸ்டலில் தங்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றியுமா பேச போகிறோம். அவர் சொல்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாஸ்டலில் கொடுக்குற ஃபுட்டை டேரெக்டாக நான் அந்த ஹாஸ்டல்லே போய் சாப்பிட போகிறேன். ரேண்டமாக நான் அவர்கிட்ட பேசும்போது சொன்னார் பார்த்தீங்களா, இப்போது நீங்கள் எந்த ஹாஸ்டல் வேணால் எடுங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் இன்றைக்கி இந்த ஹாஸ்டல் வந்திருக்கேன். போய் ரேண்டமாக போய் ஏதாவது ஒரு ஹாஸ்டலில் செக் பண்ணலாம், ஃபுட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது. ஸோ இவங்க சொல்கிற மாதிரி இந்த பட்ஜெட்டில் 150 ருபீஸ் அந்த பட்ஜெட்டில் இவங்க இந்த குவாலிட்டி கொடுக்குறாங்களா, ஸோ என்ன மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபெசிலிட்டி எப்படிலாம் ஹாஸ்டலில் இருக்குது, எப்படி வசதி பண்ணி வச்சுருக்காங்க, வரவங்களை எப்படி பண்ணியிருக்காங்க, இவங்க சொல்கிற மாதிரிலாம் பண்ணுறாங்களான்ட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ போயிட்டு நம்ம அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் வந்திருக்கேன். ஸோ போய் செக் பண்ணலாம். இது வந்து கால் பண்ணி கேட்டேன், போகலாமா சார்ண்ணா, நீங்கள் எந்த ஹாஸ்டல் வேணால் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ ரேண்டமாக ஒரு ஹாஸ்டலில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். வாங்க மக்களே. ஸோ வெல்கம் சார். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா. ஹாஸ்டலை பற்றி நான் கேள்விப்பட்டேன், 150க்கு ரூம் அண்ட் ஃபுட்டு தரதா கேள்விப்பட்டேன். நம்ம ரூம்ஸ்ன்னு எடுக்க பார்த்தாலே வெளியூர்லேருந்து தங்குறாங்க, 600 1000 ருபீஸ் வரைக்கும் ரூமே கிடைக்கிறதில்ல சென்னையில். எப்படி அந்த 150க்கு கிடைக்குது? 150க்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் என்னென்ன பண்ணுறீங்க? வியூவர்ஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ஷூர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சார், இது வந்து ஹாஸ்டல்ன்றது நீங்கள் பிஸ்னஸ் மாதிரி பார்க்க முடியாது. நீங்கள் பிஸ்னஸ்ன்னு கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா நான் பிஸ்னஸ் ஆங்கிளில் பதில் சொல்லியிருக்க முடியும். ஆனால் ஹாஸ்டல்ன்றது நாட் அ பிஸ்னஸ், இட் இஸ் பியூர்லி சர்வீஸ். இது முழுக்க வந்து ஒரு மனசுக்குள்ளார ஒரு அப்பா அம்மாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் வந்து சர்வீஸை பண்ண முடியும்.
பிஸ்னஸ் மட்டுமே, காசு மட்டுமே ஒரு காரணமா, ஒரு எய்மா இருக்கக்கூடிய மக்கள் வந்து இதை பண்ணவே முடியாது. இன்னைக்கு சென்னை போன்ற பெருநகரங்களிலோ இல்லை கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, எனிவேர் இல்லை பூனே, ஹைதராபாத், பெங்களூர் எல்லா இடங்கள்லையும் இந்தியா முழுமையாக எல்லா இடங்கள்லையுமே வந்து எக்கச்சக்கமான ஹாஸ்டல் இருக்கு. ஹாஸ்டல்லாம் 1-2 கிடையாது, லட்சக்கணக்கான ஹாஸ்டல். அதில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5 கோடியிலேருந்து 6 கோடி பேர் தங்கி இருக்கிறாங்க. இத்தனை கோடி மக்களும் பார்த்தீங்கன்னா யாரும் வந்து நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளைங்க கிடையாது. எல்லாம் வந்து கிராமப்புறங்கள்ல இருந்து முதல் தலைமுறை பட்டதாரிகள், விவசாய கூலி தொழிலாளியுடைய பிள்ளைங்க, நம்ம ரொம்ப ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிற பிள்ளைங்க. அவங்க சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு வந்து தங்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. இந்த விடுதிகள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுனால தான் அந்த மக்கள்லாம் வந்து அந்த வீட்டு பிள்ளைங்கள்லாம் வந்து பெருநகரங்களில் வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறோம். நீங்க சொல்ற கேள்விக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் ஸ்டார்ட் அப்ல ஒருத்தங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க, அவங்களுக்கு சம்பளம் 15,000 ரூபா சார். 15,000 ரூபா சம்பளத்துல அவங்க வந்து அவங்களுடைய தேவைகளை பார்த்துக்கணும். அவங்களுடைய உணவு, உடை, உறைவிடம், அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் லோன் இருக்கும், அதை பார்த்துக்கணும். அவங்க குடும்பத்துக்கு தேவையான அப்பா அம்மா இருப்பாங்க, அக்கா படிக்கிற தங்கச்சி இருக்கலாம், படிக்கிற தம்பி இருக்கலாம். இத்தனை சுமைகளோட, இத்தனை கனவுகளோட பெருநகரங்களை நோக்கி வரக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு ஒரு வேடந்தாங்களா, ஒரு சரணாலயமா, ஒரு வாழ்விடமா இருக்கக்கூடியது தான் விடுதிகள். இந்த விடுதிகளில் பார்த்தீங்கன்னா எப்படி சார் நீங்கள் இதை கொடுக்குறீன்னு கேட்குறீங்க. தமிழகத்தில் மட்டும் 20,000 விடுதிகள் இருக்கு. 20,000 விடுதிகள்லையும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 95% 4 பேர் தங்கக்கூடிய ஒரு அறையை கொடுக்குறோம்னா எங்களுடைய டாரிஃப் 6,000 ரூபாய். 5,500 வந்து 6,000 ரூபாய் 4 பேர் தங்கக்கூடிய அறைக்கு, 4 பேருக்கு. ஆனால் அந்த 4 பேர் தங்கக்கூடிய அறையில் நாங்கள் என்னென்ன ஃபெசிலிட்டி கொடுக்குறோம்? 3 வேளை சாப்பாடு. அது என்னென்ன சாப்பாடுன்னு அப்புறம் சொல்கிறேன். ஃபுட்டு, வாஷிங் மிஷினு, டிவி, ஃப்ரிட்ஜு, வைஃபை கனெக்ஷனு, சிசிடிவி கேமரா, செக்யூரிட்டி, டெய்லி ஹவுஸ் கீப்பிங். டெய்லி வந்து ஹவுஸ் கீப்பிங், டெய்லி அவங்களுடைய பாத்ரூம் ரூமெல்லாம் கழுவுற மாதிரி டெய்லி ஹவுஸ் கீப்பிங். இந்த மாதிரி பலதரப்பட்ட ஃபெசிலிட்டிஸை, சர்வீசஸை நாங்கள் பண்ணுறோம். இன்னொரு விஷயம், ஆனால் இன்னைக்கு சென்னை பெருநகரங்களுக்கு பிள்ளைங்க வரப்போ அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல எதிர்பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் எனக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் இருந்தால் போதுண்ணா, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருந்தால் போதுண்ணா, இதன் தான் எதிர்பார்த்து மக்கள் வருவாங்க. ஒரு பீரியடுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். இது எப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்னா, ஒரு 45,000 ரூபாய், 50,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் சம்பளத்துக்கு அவங்க மாறி போகிறாங்க பாருங்க. அந்த மாதிரி காலகட்டங்களில் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறப்போ அவங்க விடுதிகள்ல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போவாங்க. இண்டிவிஜுவல் வில்லா, அபார்ட்மெண்ட்ஸ், இல்லை கார்பரேட் நிறுவனம் நடத்தக்கூடிய கோலிவு, அந்த மாதிரி போவாங்க. ஆனால் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும், அவங்களுடைய பேஸ்மெண்ட் கடைக்கால்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கடைக்கால் போடணும்னாக்கா விடுதிகளில் தான் போட முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா 6,000 ரூபாய் சார். நீங்கள் ஜஸ்ட் இமேஜின், நம்ம ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல நீங்கள் காலையில் டிஃபன், ஒரு ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிட்ணுன்னாக்கா 5 இட்லி சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ சார் ஆகும்? 5 இட்லி இப்போலாம் 100 ரூபாய்க்கு மேலே ஆக்கிடுறாங்க. 5 இட்லி சாப்பிட்டீங்கன்னாலே வந்து ஒரு இட்லி வந்து 20 ரூபா வச்சுக்கோங்க சார், 100 ரூபாய் சார். மத்தியான சாப்பாடு நீங்கள் வந்து எங்கன்னா கையேந்தி பவனோட சாப்பிடுங்க சார். ஒரு சாப்பாடு எவ்வளோ சார்? 100 ரூபா வச்சுக்கோங்க சார். நான் அது கூட போல சார், 120, 150 கூட வேணாம் சார், 100 ரூபாய் சாப்பாடு சார். நைட்டு டிஃபன் சார், ஒரு 4 பரோட்டா இல்ல 2 தோசை சாப்பிட்றீங்க சார், 100 ரூபாய் ஆகி போச்சுங்களா? காலையில 100, மத்தியானம் 100, நைட்டு ஒரு 100, 3 வேளை சேர்த்தா சார் 300 சார். மாசம் சார் அதான் 9,000 ரூபாய் ஆகுது. ஒரு மாசம் வந்து 9,000 ரூபாய் ஆகுது. சாப்பாட்டுக்கு மட்டுமே 9,000 ரூபாய் தான் செலவு பண்ணக்கூடிய ஒரு மக்களை நாங்கள் தங்குற இடமும் கொடுத்து, அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்து, சாப்பாடும் கொடுத்து 6,000 ரூபாய்க்கு நடத்துறோம். உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கு, how it is possible, இது எப்படி நடக்கும் சார், இதுக்கு எப்படி சார் வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, இது வந்து மணி மட்டுமே பார்த்தாக்க முடியாது சார். காசு காசு காசுன்னு காசு பின்னாடியே ஓடணும்னாக்கா 9,000 ரூபாய்க்கு சாப்பாடு, தங்கறதுக்கு ஒரு 5,000 ரூபாய், மற்ற ஃபெசிலிட்டிக்கு ஒரு 5,000 ரூபாய், ஒரு ஆளுக்கு 20,000 ரூபாய் வாங்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா 20,000 ரூபாய் வரைக்கும் ஒரு ஆளுக்கு வாங்கினா கூட எங்களுக்கு ஜிஎஸ்டி இல்லை. மத்திய அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, லாஸ்ட் இயர் ஜிஎஸ்டியில் வந்து விடுதிகளுக்கு பிள்ளைங்க கிட்ட இருந்து வாங்குற காசுக்கு ஜிஎஸ்டி இல்லை அப்படின்றாங்க. எவ்வளோ? 20,000 வரையும் வாங்குங்க நீங்க. ஆனா இன்றைக்கு வரைக்கும் கூட நாங்க யாருமே 6,000 7,000 மேல மாத்தல. இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, கடந்த 15 வருஷமா, இன்னைக்கு மட்டும் கிடையாது சார், கடந்த 15 வருடங்களாக ஒரே டாரிஃப்ல ஒரு சர்வீஸ் நடக்குதுன்னா உலகத்திலேயே அது விடுதிகள் தான். 15 வருஷத்துக்கு முன்னாடி 5,000 ரூபாய், 4,500 ரூபாய், இன்னைக்கு 6,000 ரூபாய். மெஜாரிட்டி ஆஃப் பில்டிங்ல இன்னைக்கும் அதே 5,000 ரூபாய் மெயின்டைன் பண்றவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நிலைமைக்கு இந்த விடுதிகள் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னாக்கா, பல கிராமத்திலிருந்து வரக்கூடிய குழந்தைகள் எல்லாம் வந்து இந்த பிஞ்சிலேயே மாங்கனி எல்லாம் வம்பி கீழே விழுந்துடும். ஏன்னா அதுக்கு சரியான அது நோய் வாய்ப்பட்டோ இல்லை சரியான தண்ணி இல்லைனாவோ சரியான ஃபெசிலிட்டி இல்லைனாவோ அங்கேயே வம்பி கீழே விழுந்துடும்.
இந்த விடுதிகள் அப்படின்ற ஒரு மரம் வேர், விடுதிகள்ன்ற ஒரு வேர் தாங்கி நிற்கிறதுனால தான் இந்த மாங்கனிகள் போன்ற அந்த கிராமத்து பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு செழித்து நல்லா வளர்ந்து அவங்களுடைய குடும்பத்தையும் அவங்களுடைய வாழ்க்கையையும் இந்தியாவினுடைய முன்னேற்றத்திலையும் பெரும்பங்கு வகிக்கிறார்கள் என்றால் அது ஒன்லி விடுதிகளால் மட்டும்தான். நிறைய ஹாஸ்டலாக நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக ஹாஸ்டலில் இருக்கும்போது ஃபுட்டுங்க சரியில்லைன்றாங்கல்ல சார். ஸோ அது எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி இருக்கா, இல்லை ஃபுட்டுன்னு நீங்கள் அதை எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க? ஸோ நான் பேசிக்காக ஒரு ஃபுட் பிளாகர்னா, ஸோ நான் நிறைய இடத்துல சாப்பிடும்போது நிறைய குறையெல்லாம் சொல்லுவேன். உங்கள் ஹாஸ்டலில் போய் அப்படி சொல்லலாமா? செக் பண்ணி பார்க்கலாமா? நீங்கள் எப்போ வேணா சொல்லுங்க, எனி டைம் மோஸ்ட் வெல்கம். எங்களுடைய ஓப்பன் சேலஞ்சே தான் சொல்லுவேன், எனி டைம் மோஸ்ட் வெல்கம். ஏன்னா சாப்பாடு நல்லா இல்லைன்னா அங்கே அந்த புள்ள இருக்காது. கண்டிப்பாக இன்னைக்கு வந்து சாய்ஸஸ் இருக்கு சார். ஒரு காலத்தில் சாய்ஸ் இல்லை, இன்னைக்கு சாய்ஸ் இருக்கு. இன்னைக்கு நான் சரியா சாப்பாடு போடலன்னா பக்கத்து ஹாஸ்டல், பக்கத்து ஹாஸ்டல் சாப்பாடு போடலன்னா பக்கத்து ஹாஸ்டல். சாப்பாடு அதற்கான குவாலிட்டி, அதற்கான டேஸ்ட்டு, அதற்கான இன்கிரியன்ட் ஆர்டிஃபிஷியல் ஆட் பண்ணாமல் அதுலேயும் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த எங்கள் விடுதி உரிமையாளர்கள் வந்து அவங்க கையாலேயே சமைச்சு போடுவாங்க. மெஜாரிட்டி அந்த இடம் வந்து அவங்க பாசத்தோட, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சாப்பாடு நல்ல சாப்பாடு. ஏன்னா 600 கிலோமீட்டர் 700 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பிள்ளைங்க வந்து இங்க தங்கி வேலை பார்க்குது. அதுங்களுக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு 2 நாள் சாப்பாடு நல்லா இல்லைன்னா பரவாயில்ல, 3வது நாள் சாப்பாடு நல்லா இல்லைன்னா அது வயிறு நாள். கண்டிப்பா கண்டிப்பா அது எப்படி இருக்க முடியும்? அதனால வந்து ஃபுட்டு அதே மாதிரி இது வந்து ஹோட்டல் கிடையாது. ஹோட்டல்ன்றது ஒரு நாளைக்கு போய் தங்கிட்டு போயிடலாம். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஒரு ஹோட்டலில் தங்குறோம், ஸ்டே பண்ணிட்டோம், மறுநாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி சாப்பிட்றோம். அந்த காம்ப்ளிமெண்ட்ரி சாப்பிட்றோம் நல்லா இல்லை, நீங்க என்ன பண்ண முடியும்? வேற ஹோட்டல் பார்த்துட்டு போயிட்டு ஒரு நாள் தான் தங்கிட்டீங்க, அவர் வர வேண்டியது வந்துச்சு, முடிஞ்சு போச்சு. நாங்க வந்து வருஷம் ஃபுல்லா அவங்களை வச்சிருக்கணும். ஒரு நாளைக்கு சாப்பாடு நல்லா இல்லைன்னா இருப்பாங்களா? திரும்ப இருக்க மாட்டாங்க. அதான் இப்போ சொல்றீங்களா சார் ஹோட்டலு, இப்போ நீங்க 6000 ஒரு ரேட்டு சொல்றீங்க. இப்போ நான் வேலை தேடி வரேன் சென்னைக்கு, இப்போ நான் ஒரு 2 நாள் இருக்கணும் 3 நாள் இருக்கணும், நான் இருக்க முடியுமா? கூடுமான வரைக்கும் நாங்க அதை மாதிரி கொடுக்குறோம். ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 வேளை சாப்பாடு போட்டு எங்ககிட்ட தங்குறதா இருந்தா, எங்ககிட்ட வேகன்சி இருந்ததுன்னா 250 ரூபா வாங்கிக்கின்னு 3 வேளை சாப்பாடு போட்டு தங்குற இடம் கொடுக்குறாங்க. 2 நாள் 3 நாளைக்கு கூட. அது கூட என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த குழந்தைங்களோட, ஏன்னா அது ரொம்ப ரிஸ்க் எங்களுக்கு. அந்த மாதிரி வருது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அது எந்த மாதிரி மக்கள் வேணா வரலாம். ஏன்னா நம்ம ஒரு ஷேரிங் ரூம்ல கொடுப்போம், 250 ரூபா கொடுத்து தங்கிட்டு அங்க இருக்கிற பொருள்கள் எதனா காணாம போனா நாங்க காரணமாயிடும். அதனால நாங்க கூடுமான வரைக்கும் நாங்க என்ன பண்ணுவோம்னாக்கா அவங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸும் வாங்கிக்கின்னு, அவங்களுடைய லெட்டர், இன்டர்வியூ லெட்டர் இருந்தால் இன்டர்வியூ லெட்டரு, இல்லை எதனா அப்பாயின்மெண்ட் லெட்டர் இருந்தால் அப்பாயின்மெண்ட் லெட்டரு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு போட்டு நான் ஏசி ரூமாக இருந்தால் 250 ரூபா கொடுத்து அவங்கள வந்து தங்க வச்சு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி போகிற அளவுக்கு நாங்கள் வசதி பண்ணி கொடுப்போம். சூப்பரான விஷயம். ஏன்னா நிறைய இடத்துல வந்து என்னடா சென்னையில் எங்கடா போய் தங்குது, ரூம்லாம் எடுத்தால் 1000 ரூபாய்க்கு மேலே போவோம், எங்கேன்னு இல்லாதப்போ இந்த மாதிரி ஹாஸ்டல் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இது ஒரு ஐ ஓப்பனராக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், ரொம்ப சூப்பரான விஷயம். ஹாஸ்டல் நிற்கிறனா யார் வேணாலும் வச்சிட முடியுமா சார்? யார் வேணா வச்சிட முடியுமான்னு கிடையாது. யாருக்கெல்லாம் அந்த சர்வீஸ் பண்ற மைண்ட் இருக்கோ அவங்களா வைக்கலாம். இதுதான் கேட்குறேன். சர்வீஸ் பண்ணணும்னு இருக்கணும். பணத்துக்கு மோட்டிவான ஹாஸ்டல் இருக்குது. அது எதுன்னு என்ன கார்பரேட் நிறுவனங்கள் 3 ஷேரிங் ரூம் மட்டுமே 15000 சொல்லுவாங்க. 3 பேர் இருக்கக்கூடிய ஒரு அறை 15000 ரூபாய். அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஃபுட்டு தனியா நீங்க ஆர்டர் பண்ணிக்கணும். நாங்க எவ்வளவு வாங்குறோம்? நீங்க 6000 ஃபுட்டோட சேர்த்து. அதான் பாயிண்ட்டுங்க. ஃபுட்டோட சேர்த்து நாங்க 6000 வாங்குற இடத்துல அவங்க 15000 வாங்குவாங்க. அந்த மாதிரி தொழில் பண்றவங்க இருக்கிறாங்க. அதுக்குள்ள நான் எங்களுக்கு பியூர்லி சர்வீஸ். நான் தமிழ்நாட்டில் மட்டும் 20000 ஹாஸ்டல் இருக்குது. அந்த 20000 ஹாஸ்டலில் 15 லட்சம் பேர் தங்கியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ லேடிஸ் ஹாஸ்டல்னு எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு உமன்ஸ் சேஃப்டின்னு வரும்போது என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க? இப்போ நார்மலாக ஒரு ஹாஸ்டல் ஜென்ஸ் ஹாஸ்டலோட லேடிஸ் ஹாஸ்டலுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க? லேடிஸ் ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் சார், முக்கால்வாசி லேடிஸ் ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் வார்டன் இருக்கணும், லேடி வார்டன் இருக்கணும், செக்யூரிட்டி 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி இருக்கணும், சிசிடிவி கேமரா இருக்கணும் சார். இது எங்களுடைய மஸ்ட். ஆனால் இன்னைக்கு நாங்கள் இதை வந்து ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கிறோம். லேடிஸ் ஹாஸ்டல்னால் லேடிஸ் ஹாஸ்டல் தனியாக, ஜென்ஸ் ஹாஸ்டல்னால் ஜென்ஸ் ஹாஸ்டல் தனியாக. ஈவன் தோ நீங்கள் ஃபுட்டை பற்றி பேச வந்தால் கூட இந்த சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கருத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்னைக்கு இன்னொரு பெரிய அபாயம் நம்ம தமிழக அரசாங்கத்துக்கு இருக்குது, மிகப்பெரிய அபாயம் இருக்குது. அது அபாயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கோலிவுன்ற ஒரு அபாயம். அது என்ன நடக்குது நீங்கள் சேஃப்டி கேட்டதுனால சொல்கிறேன். இன்னைக்கு நல்லா தெரியும், இன்னைக்கு ஒரு 13 வயசு புள்ள ரோட்டில் தனியாக போக முடியும், ஒரு 16 வயசு புள்ள ரோட்டில் போக முடியல. போலீஸ்காரங்களுக்கே பிரச்சனை, டாக்டருக்கு பிரச்சனை, நர்ஸுக்கு பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. பெண்களுக்கு எங்கேயுமே பாதுகாப்பு இல்லாத சூழல், பெண்களுக்கு சேஃப்டியா இல்லாத சூழல் இருக்குது. ஆனால் இன்னைக்கு சென்னையில் மட்டும் 133 கோலிவிங் ஹாஸ்டல் இருக்குது. அந்த 133 கோலிவிங் ஹாஸ்டல்ல 2 லட்சம் பேருக்கு மேல தங்கி இருக்கிறாங்க. கோலிவு பத்தி விலாவரியா சொல்லணும்னாக்கா, ஆணும் பெண்ணும் ஒரே அறையில் தங்கக்கூடிய திருமணமாகாத, திருமணமான யாரா இருந்தாலும், திருமணமான ஆணும் பெண்ணு இருக்கிறாங்க,
திருமணம் ஆகாத ஆணும் பெண்ணும் இருக்கிறாங்க, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற ஆணும் பெண்ணு இருக்கிறாங்க, யாருன்னே தெரியாத ஆணும் பெண்ணு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தங்கி இருக்கிறப்போ, சின்ன எக்ஸாம்பிள் சார், நைட்டு ஒரு 12 மணிக்கு ஒரு ஆண் இந்த பக்கம் போறாரு, மேலேருந்து ஒரு பெண் கீழே இறங்குது, இவர் நிலைமையில இருக்கலாம், நிலைமையில் இல்லாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் அந்த ஆண்னால் அந்த பெண்ணுக்கு எதனா அசம்பாவிதம் நடந்தா யார் காரணம்? நாங்கள் நடத்துவதெல்லாம் பாத்தீங்கன்னா லேடிஸ் ஹாஸ்டல் லேடிஸ் மட்டும், ஜென்ஸ் ஹாஸ்டல் ஜென்ஸ் மட்டும் தான். லேடிஸ் ஹாஸ்டல் ஜென்ஸ் வரக்கூடாது, ஜென்ஸ் ஹாஸ்டல் லேடிஸ் வரக்கூடாது. அந்த ஒரு எங்க சங்கத்தினுடைய கட்டுப்பாடு. எங்க தமிழ்நாடு டிட்டோவா, தமிழ்நாடு ஐடி ஹாஸ்டல் பிஜி ஓனர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய முதல் குறிக்கோள், பெண்கள் விடுதி என்றால் பெண்கள் மட்டுமே தங்க வைக்கப்படுவார்கள், ஆண்கள் விடுதி என்றால் ஆண்கள் மட்டுமே தங்க வைக்கப்படுவார்கள். கோலி என்ற முறையில் விடுதி நடத்துபவர்களுக்கு எங்கள் சங்கத்தில் உறுப்பினராகும் தகுதி இல்லை, உறுப்பினர்களாக அவர்களை நாங்கள் வைத்துக் கொள்ளவே மாட்டோம். அவுட் சைட் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வந்து உங்க ஹாஸ்டல்ல யூஸ் பண்றாங்களா? நாட் அலோவ். அதுக்கு ஸ்ட்ரிக்டர். சார் நீங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். நான் இப்போ நீங்க இந்த கொஸ்டின் கேட்டா சொல்றேன். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சென்னையுடைய புறநகர் பகுதியில 1000 போலீஸ் 500 போலீஸோட வந்து ஒரு இது பண்ணாங்க, சர்ச் பண்ணாங்க. இந்த இடத்துல வந்து அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் புழக்கத்தில் இருக்குது, இந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1000 போலீஸ் ஒரே நாள் இறங்கி ஒரு இடத்துல சர்ச் பண்ணாங்க. அசோசியேஷன்ல இருக்க விடுதிகளையும் சர்ச் பண்ணாங்க, தனியா இருக்கக்கூடிய பிளாட்ஸையும் அபார்ட்மெண்ட்டையும் சர்ச் பண்ணாங்க. ஐ ஆம் சேலஞ்சிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இந்த மீடியாவில் சொல்றேன், அங்க 1000 போலீஸ் வந்து சர்ச் பண்ணியும் ஒரே ஒரு ஹாஸ்டல்ல இருந்து அந்த தடை செய்யப்பட்ட கஞ்சாவோ இல்ல மருந்து சரக்கோ அந்த மாதிரி எந்த வஸ்தும் எந்த பொருளும் ஒரே ஒரு பொருள் கூட எடுக்க முடியாமல் இருந்தது விடுதிகளில் மட்டுமே. ஆனால் அதே இடத்துல பிரைவேட் அபார்ட்மெண்ட்ஸ் தங்கியிருந்தாங்க பாருங்க, அபார்ட்மெண்ட்ஸ் ரூம் எடுத்திருந்த பிள்ளைங்க கிட்ட எல்லா போதை இன்ஜெக்ஷன்ல இருந்து இந்த மாதிரி போதை வஸ்துகள்ல இருந்து எல்லாத்தையும் போலீஸ் எடுத்தாங்க. இது வந்து நியூஸ்ல வந்தது. நீங்க ஒரு அப்பா அம்மா மாதிரி இருந்து பாத்துக்கிட்டீங்க, அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்களா சார்? தெய்வம்னு சொல்றவங்க கூட இருக்காங்க சார் எங்களை. ஓகே, எங்களை தெய்வம். அவங்க வந்து அந்த அப்பா அம்மா வந்து நீங்க அதெல்லாம் கண்ணில் பார்த்தா தெரியும். அந்த அப்பா அம்மா அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த புள்ள சென்னைக்கு வரும். நம்ம ஹாஸ்டலுக்குள்ள ரிசப்ஷன் வந்து உட்காந்துட்டு அவங்க கண்ணில் வந்து அப்படியே தண்ணி தான் கீழே வராது, அப்படியே கண்கள் ஃபுல்லா தண்ணீரோட நிரம்பி அவங்க வாழ்க்கையே நம்ம கிட்ட ஒப்படைச்சிட்டு போற மாதிரி நிற்பாங்க. என் நெருப்பு கட்டி இங்கிருந்து நெருப்பு கட்டிட்டு போவாங்க. அவங்களால இப்படி திரும்ப முடியாது, அப்படி திரும்ப முடியாது, இப்படி கையெடுத்து கும்பிட்டு சொல்லிட்டு போவாங்க, ஐயா அம்மா என் குழந்தைய பார்த்துக்கங்க, உங்களை நம்பி விட்டு போறேன், என் குல விளக்கு இது, என் குலத்துக்கே வந்து விளக்கு, இதை தைரியமா பார்த்துக்கன்னு சொல்லுவாங்க. கூடுமான வரைக்கும் நீங்க எடுங்க சார். தவறுகள் நிகழ்வதெல்லாம் எங்கே நிகழும் என்றால் கோழி விடுதிகளில் நிகழும். தவறு நடக்கிறது எங்க நடக்குன்னு கேட்டீங்கன்னா, பிரைவேட்டா எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாம வீட்டு ஓனர் எங்கேயோ வந்து ஆஸ்திரேலியாலயோ அமெரிக்காலயோ இருப்பார், ஒரு கேட்டட் கம்யூனிட்டியா இருக்கும், வீட்டு ஓனர் எங்கேயோ இருப்பாரு, யார் வராங்க யார் போறாங்க யாரும் கவலை கிடையாது. செக்யூரிட்டி கிட்ட போயிட்டு ஜி பிளாக் போறேன், ஓகே அவ்வளவுதான், ஜி பிளாக் இவர் ஃபோன் நம்பர் எழுதிட்டா போதும், ஜி பிளாக் போறேன், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே. அவர் என்ன கேட்க போறாரா? உனக்கு அவனுக்கு என்ன தொடர்பு, நீ யாரு, உனக்கு அவனுக்கு என்ன சந்த எதுவும் கேட்க போறது இல்லை. விசிட்டர் வந்தாரு, அவ்வளவுதான், விசிட்டருடைய ஃபோன் நம்பர், ஒரு சில இடத்துல விசிட்டர் போட்டோ எடுத்துக்கிறாங்க, அவ்வளவுதானே. இதை தாண்டி என்ன பண்ண முடியும்? உள்ள போய் என்ன பண்ணாலும் எதுவும் தெரியாது. நான் இப்போ உங்க ஹாஸ்டலுக்குள்ள இப்போ உள்ள வரும்போது கூட எங்க இருந்து வந்தீங்க, யாரை மீட் பண்ணணும், ஸோ என்ன விஷயத்துக்காக வந்தீங்க, எவ்வளவு நேரம் இருப்பீங்க, இன் டைம் போடுங்க அவுட் டைம் போடுங்க, ஸோ என்ன வேலைக்காக வந்தீங்கன்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்டுட்டு அப்புறம் தான் வராங்க. அப்பதான் பார்த்தா என்ன ஒரு ஹாஸ்டலுக்கு போறதுக்கே இவ்வளோ கேள்வி கேட்கறாங்களே, அந்த அளவு ஸ்ட்ரிக்டா வச்சிருக்கீங்க. ஏன்னா நிறைய பேர் ஈஸிலி நிறைய உள்ள வந்து மிஸ்யூஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புங்க இருக்கு. இந்த ஹாஸ்டல்ன்ற கான்செப்ட் வரதுக்கு முன்னாடி எத்தனை சதவிகிதம் மகளிர் சென்னையில் வந்து வேலை பார்த்தாங்க? ஹாஸ்டல் வந்துட்டப்போ தான் நிறைய பேர் வந்தாங்க. ஆமா சார், நாங்களாம் கிராமத்துக்காரன் சார். எங்க கிராமத்துல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல கிராமத்தை விட்டு 8ஆம் கிளாஸே படிக்க வைக்க மாட்டாங்க, 10ஆம் கிளாஸ் படிச்சிருவாங்க, காலேஜ் கூட படிச்சிருவாங்க. ஒரு பீரியட்ல காலேஜ் படிச்சதுக்கு அப்புறம் வேலைன்னு வரப்போ என்ன கேட்பாங்கன்னா, நீ எங்க போய் தங்குவேன்? சென்னை போற. சென்னையில் யார் இருக்கா? உங்க அப்பா கூட பிறந்தவங்களோ, சித்தப்பாவோ, பெரியப்பாவோ, அத்தையோ, சித்தியோ, மாமனோ, அந்த மாதிரி எதனா உறவு இருந்தா மட்டும்தான் அனுப்புவாங்க. அப்படி இருந்தாலும் யார் வீட்டுக்கு போனாலும் ஒரு நாளைக்கு மேல இருக்கக்கூடாது. இதனால பல லட்சம் மகளிர் நன்றாக படித்தும் நன்றாக திறமை இருந்தும் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு அவங்க சாதனைகளை செய்ய முடியாமல் போனதற்கு காரணம் அப்ப விடுதிகள் இல்ல. இன்னைக்கு எல்லா பகுதியில் இருக்கிற அடிமட்ட கிராமம், குக்கிராமம், ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற மலை கிராமம்,
எந்த கிராமத்துல இருந்தாலும் சென்னைக்கு வந்தாங்கன்னா வாங்க வாங்கன்னு வரவேற்று அவளுக்கு 3 வேளை சாப்பாடு, அவங்க பஸ் ஏறதுக்கு முன்னாடி இங்க எல்லாம் சாப்பாடு, இட்லி 2 சட்னி ஒரு சாம்பாரோட ரெடியா வச்சுக்கிறேன். காலைல வந்து இறங்கின உடனே ரூம் ரெடியா இருக்கும், கிளீன் பண்ணி ஹவுஸ் கீப்பிங் போட்டு மாப்பு போட்டு பெனாயில போட்டு எல்லாத்தையும் அது மேல பெட் ஸ்ப்ரெட்டை போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வாடா ராஜா அவனுக்கு எத்தனை மணி இன்டர்வியூ 10 மணிக்கு இன்டர்வியூ, ஓகேடா போய் குளிச்சுட்டு வா சாப்பிடு நீ கிளம்பி போய் இன்டர்வியூ பார்த்து ஆல் தி பெஸ்ட்னு சொல்லி அனுப்பிச்சு பண்றதுனால தான் இன்றைக்கு பல லட்சம் பல கோடி மகளிர் இந்தியா முழுவதும் பாரதி கண்ட புதுவை பெண்களாக மிளறுகிறார்கள், வாழ்க்கையில் ஒளி வீசுகிறார்கள் என்றால் அதற்கு விடுதிகள் ஒரு காரணம். இப்போ மக்கள்கிட்டயும் சரி கவர்மெண்ட் கிட்டயும் சரி நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் கவர்மெண்ட் இது சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு. ஸோ அந்த விஷயம் என்ன சார் பேரண்ட்ஸுக்கு என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னாக்கா, பிள்ளைங்க சொல்றதை நம்பணும், தப்புன்னு சொல்ல வரல. அதே சமயத்துல கூடுமான வரைக்கும் நீங்கள் எந்த விடுதிக்கு விட்டாலும் அந்த விடுதி நடத்துறவர் யார், ஓகே, விடுதி நடத்துறவோட பேர் என்ன, விடுதி நடத்துறவர ஊர் என்ன, கல்யாணமானவரா கல்யாணமானவரா, கல்யாணம் ஆயிருந்தா அவர் எந்த ஊர்ல பொண்ணு எடுத்திருக்கிறார், கல்யாணம் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களுடைய விடுதி நடத்துறவுடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் விடுதிகளில் பிள்ளைங்களை சேர்த்து விடுங்க. ஒன்று. அதே மாதிரி பிள்ளைங்க சொல்றதை மட்டும் நம்பக்கூடாது. ஒரு சில இடங்கள்ல நாங்கள் கட்டுப்பாடுகள் அதிகமாக விதிக்கிறப்போ எங்க மேல வரக்கூடிய கம்ப்ளைண்ட் ஃபுட்ல தான் வரும். ஏன்னா ஃபுட்டு கம்ப்ளைண்ட்னு சொன்னாக்கா அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க, சரியா சாப்பாடு, ஐயோ என் பிள்ளைக்கு சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி சாப்பாடு போட மாட்டேறாங்க. அதனால எல்லாரும் எடுக்கிற முதல் அஸ்திரமே வந்து ஃபுட்டு தான். அந்த மாதிரி நேரத்தில் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு நாள் நீங்க பேரண்ட்ஸ் ஒரு நாளைக்கு வந்து அங்கே தங்குங்க, அந்த பக்கத்தில் ஒரு ஹோட்டல் எடுத்துட்டு தங்கி அந்த ஹாஸ்டலில் 3 வேளை சாப்பிடுங்க. 3 வேளை சாப்பிட்டுட்டு செக் பண்ணிட்டு என்ன பாப்பா சாப்பாடு நல்லா தானே இருக்கு, ஏன்னா நாங்கள் போடுற கட்டு 10 மணிக்குள்ள உள்ள வந்துருங்க, வெளியே ரோட்ல பிள்ளைங்கிட்ட பேசாதீங்க. அடுத்த அம்மா அப்பாவா நீங்க அதிகாரம் பண்ணும்போது அதை பிடிக்க மாட்டேது, அதிகாரமே பண்றது இல்லை, ரெக்வெஸ்ட் பண்றோம், பாப்பா இது வேண்டாண்டா, மெட்ராஸ் வேணா, இது பெரிய ஊரு, முகம் தெரியாத மக்கள், இங்க நீ இந்த பக்கம் போச்சுன்னா அந்த பக்கம் நம்ம என்ன கிராமத்துல என்ன நினைப்போம், பா கடை தெருவுக்கு போனா சித்தப்பா உட்காந்துருப்பாரு, மேட்டு தெருவுக்கு போனா பெரியப்பா இருப்பாரு அப்படின்னு வந்து ஒரு கட்டுப்பாடுக்குள்ள வாழுங்க. இங்க வந்து ஃபுல் ஃப்ரீடம், யார் போனாலும் யார் வந்தாலும் யாரும் கேட்க போறது இல்லை, யார் கூட வண்டியில போனாலும் யாரும் கேட்க போறது இல்லை. அதனால வந்து கூடுமான வரைக்கும் கட்டுப்பாடோடு இருங்கடான்னு சொல்லி 99% பிள்ளைங்க நல்லவங்க, 99%. 1% ப்ராப்ளம் இருக்கும். அந்த 1% ப்ராப்ளத்துக்காக தான் பேரண்ட்ஸுக்கு என்ன சொல்றேன்னா, கூடுமான வரைக்கும் விடுதி உரிமையாளர்களிடம் அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு முறையாவது பேசுங்க, பாப்பா எப்படி இருக்கிறா, நல்லா இருக்கிறாளா, சாப்பிட்டாளா அப்படின்னு பேசுங்க, நாங்கள் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஒன்று. அரசாங்கத்துக்கிட்ட கேட்டீங்க, நீங்க கேட்குறீங்க சார் இதனால என்ன சார் உங்களுக்கு லாபம் வருதுன்னு கேட்குறீங்க. அரசாங்கத்துக்கிட்ட நான் கேட்கறதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க, விடுதிகள் எல்லாம் வந்து ஒரு சர்வீஸ் செக்டார்ன்றதுனால எங்களுக்கு ஜிஎஸ்டி விலக்கு கொடுத்துருக்காங்க. மாநில அரசாங்கத்திலிருந்து நாங்கள் எதிர்பார்க்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சார் எலக்ட்ரிசிட்டி பில், நிறுவனத்துல பெரிய பதவியில் இருப்பார், ஒரு சிஇஓ ஜிஎம் மாதிரி இருப்பார், அவர் வந்து ஒரு பங்களால இருப்பார். அந்த பங்களாவுக்கு வாடகை 2 லட்சம் வச்சுக்கோங்க, பங்களாவுக்கு வாடகை 2 லட்சம். அந்த பங்களால என்ன இருக்கும், டிவி இருக்கும், பெரிய பெரிய டிவி இருக்கும், ஹோம் தியேட்டர் இருக்கும், ஸ்விம்மிங் பூல் இருக்கும், கலர் லைட்ஸ் இருக்கும், ட்ரெட்மில் இருக்கும், எல்லா விதமான லக்ஸூரியஸ் திங்குகள், இது பகட்டு வசதி அந்த மாதிரி விஷயம் இருக்கும். அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் சார் இது முக்கியமானது சார், இது எல்லாருக்கும் போய் சேரணும். அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் ₹6.70. 100 யூனிட்ஸ் ஃப்ரீ. வேற யாருக்கு, 2 லட்சம் சம்பளம் வாங்குறவருக்கு 100 யூனிட்ஸ் ஃப்ரீ. டாரிஃப் ₹6.70 சார். அதே கம்பெனியில நம்ம ஹாஸ்டல் இருக்கிற ஒரு புள்ள வேலை செய்யும், அந்த புள்ளையோட சம்பளம் வந்து ₹15,000. ₹15,000 சம்பளம் வாங்குற அந்த புள்ள எங்கிட்ட ₹6,000 வாடகைக்கு இருக்கும். 2 லட்ச ரூபா வாடகை, ₹6,000 வாடகை, 2 லட்ச ரூபா சம்பளம், 15,000 சேலரி. இது அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த 6,000 கொடுக்குற புள்ள மாசம் வந்து எவ்வளவு கட்டணும்னாக்கா ஒரு யூனிட்டுக்கு ₹14. இது எந்த ஒரு நியாயம்? ஒரு யூனிட் அதாவது 15,000 சம்பாதிக்கிற புள்ளைக்கு கமர்ஷியல் டாரிஃப், 2 லட்சம் சம்பாதிக்கிற வாடகை வீட்டுல இருந்தாருனாக்கா டொமஸ்டிக் டாரிஃப். அரசாங்கம் இதை உணர வேண்டும். ஒரு அடிப்படை தேவைகளுக்காக விடுதிகளிலே தங்கக்கூடிய குழந்தைகள் பயன்படுத்துற தண்ணிக்கு கமர்ஷியல் டாரிஃப். இப்போ இதெல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்களா? பல முறை சொல்லியிருக்கிறோம். இப்போ கடந்த வாரம் மரியாதைக்குரிய நமது அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்டர், நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மரியாதைக்கு மாண்புமிகு KN நேரு அவர்களை சந்திச்சிருக்கிறோம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி சமூக நலத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு திருமதி கீதாஜீவன் மேடம் அவர்கள் சந்திச்சிருக்கிறோம். அடுத்த வாரங்களில் வந்து மின்சாரத்துறை அமைச்சரை சந்திக்க இருக்கிறோம். துணை முதல்வர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறோம். இது வரைக்கும் சென்னையில் வர்தா புயல் வந்திருக்கு, பல புயல்கள், இத்தனை புயல் வந்தது, இத்தனை ஃப்ளட் வந்தது. இது வரைக்கும் ஒரே ஒரு ஹாஸ்டல்லையாவது அந்த ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நாங்கள் சாப்பாடு போடலை, நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்ல ஒரே ஒரு ஹாஸ்டல் இருக்க மாட்டார் சார். இந்த எதிரில் இருக்கார் இவரை விட பாருங்க, இவர் ஏரியா ஃபுல்லாக வந்து வாட்டர் லாகிங் என்ன பண்ணார் தெரியுங்களா? இவ்வளோ தண்ணியில்
கையில இப்படி 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 பிரெட் வச்சுன்னு போனாரு. எப்படிங்க? நம்மளை நம்பி வந்துட்டாங்க. ஷோல்டர் அளவு தண்ணியில இப்படி பிரெட் வச்சுட்டு போய் கொடுத்தாரு. இது வரைக்கும் நான் சொல்றேன் சார், அரசாங்கத்திடமும் நான் இதான் கேட்கிறேன். இது வரைக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் எல்லாருமே சொல்றோம், இந்த விடுதி உரிமையாளர்கள் அந்த ஹாஸ்டல்ன்ற விஷயத்தை எவ்வளவு உயிர் கொடுத்து பண்றாங்க, எவ்வளவு பாசத்தோடு பண்றாங்கன்றது உதாரணம். இது வரைக்கும் தண்ணியில வருஷத்துக்கு 10 நாள் 15 நாள் வாட்டர் லாகிங், 5 நாள் 6 நாள் கரண்ட் இல்லை, 5 நாள் 6 நாள் கரண்ட் இல்லை, தண்ணி தேங்கி கிடக்குது. என்ன கடந்தாலும் அங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு அம்மா சாப்பாடு இல்லை, நீங்க வீட்டுக்கு போங்க நாங்க சொல்லி இருக்கிறோமா? ஒருத்தர் கேட்டு பாருங்க. இது வரைக்கும் அரசாங்கம் ஒரு ஃப்ளட் வந்ததுனாக்கா உடனே வந்து நிவாரண கூடங்கள் அமைக்கும், நிவாரண இடங்கள் அமைக்கும். அதே மாதிரி அந்த ஃப்ளட் முடிச்ச உடனே சப்சிடரி யாருக்கெல்லாம் என்னென்ன பொருள் வந்து டேமேஜ் ஆச்சு அந்த பொருளுக்கான இழப்பீடு கொடுக்கும். இது வரைக்கும் அந்த மாதிரி முகாம்களுக்கு எங்கள் விடுதிகளிலிருந்து ஏதாவது ஒரு குழந்தை, ஒரே ஒரு ஆணோ பெண்ணோ போய் அங்க ஒரு நாள் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுருப்பாங்களா? சரி, இப்போ ஃப்ளட் வந்துச்சு, இதெல்லாம் வந்துச்சு இல்லை சார், அப்போ உங்களுக்கு கவர்மெண்ட் நிவாரணம் ஏதாவது கொடுத்துச்சா சார்? நயா பைசா கிடையாது, நாங்கள் கேட்கவும் இல்லை. ஏன் சார்? இப்போ உங்களுக்கும் பாதிப்பு தானே? நிறைய பாதிப்பு சார். அப்போ ஏன் கொடுக்கல? கேட்கல, கொடுக்க மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து என்னன்னாக்கா, சொல்ல போனா இந்த மீடியா இருக்கு பாத்தீங்களா, மீடியா வந்து எங்களை சித்தரித்த விதம் வேறு. மீடியா இப்போ நீங்க வந்து கரெக்டான கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. ஹோம்ஒர்க் பண்ணாத மக்கள், விஷயம் தெரியாத மக்கள் இதை பத்தின வந்து தவறான ஒரு புரிதலோடு தவறான கண்ணோட்டத்தில் எங்களை பிரதிபலித்ததால் இன்றைக்கும் அரசாங்கத்துக்கிட்டமோ நம்ம லோக்கல் இருக்கிற மக்கள்கிட்ட பெரும்பாலும் நான் பட்டுக்கிட்டோம். ஆனா எங்களுக்கு இருக்கிற ஒரே திருப்தி என்ன சார், இன்னைக்கு இந்த இந்தியா முதுகு நிமிர்ந்து நிக்குதுனாக்கா அது விடுதிகளால் மட்டும்தான். எங்க வேணா அடிச்சு சொல்லுவேன், விடுதிகள் இல்லை என்றால் தமிழ்நாடோ இந்தியாவோ இந்த உலகமே இல்லை. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய, அதாவது கிராமத்திலிருந்து நகரங்களுக்கு வரக்கூடிய ஆதரவற்ற மக்களுக்கான ஒரே புகலிடம், உணவு உறைவிடம் பாதுகாப்பு எல்லாம் அளிச்சு அவங்க பீஸ்ஃபுல்லா வேலை செஞ்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரத்துக்கான ஒரே ஒரு ஆதாரமாக நிற்பது, ஆலமரமாக நிற்பது விடுதிகள் மட்டும்தான். சாப்பாடு இல்லை நீ கிளம்பு, தங்குற இடம் இல்லை கிளம்பு, கரண்ட் இல்லை இன்னைக்கு போயிடு அப்படின்னு சொன்னதில்லை. கொடை பிடிச்சிக்கிட்டாவது வந்து போயிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு அடிக்கிற காத்து அடிக்கிற வெள்ளம் காத்து மழை நெருப்பு எதை வந்தாலும் சார் 1500 ரூபாய்க்கு ஒரு லாரி தண்ணி வாங்கணும் சார். அன்னைக்கும் ஹாஸ்டல் நடத்தணும். ஃப்ளட்ல இது நம்ம சம்மர் டைம்ல வந்து 4000 ரூபா வரும் லாரி, 4000 6000 ஆகும். அன்னைக்கு போய் பிள்ளைங்கிட்ட போயிட்டு நாங்கள் வந்து இப்போ ஒரு சில பிஸ்னஸ்லாம் இருக்கு. இப்போ தீபாவளி சீசன் பொங்கல் சீசன் வச்சுக்கோங்களேன், ரேட் ஏற்றுவாங்களே. நான் ஒன்றே சொல்கிறேன், சென்னையிலேருந்து மதுரைக்கு ஃப்ளைட் டிக்கெட் 3500 ரூபா, ஆனால் இப்போ பொங்கல் அப்போ 16500 ரூபாய். அதே பஸ்லேருந்து எல்லாமே சொல்லுங்க. நாங்கள் பாருங்க தண்ணி, லாரி தண்ணி ஒரு பீரியட்ல சம்மர்ல 10,000 லிட்டர் 12,000 லிட்டர் தண்ணி எல்லாம் வந்து 4000 ரூபாய் 4000 ரூபாய் வாங்கணும். இன்னைக்கு 1500 ரூபா ஒரு லாரி ரூபாய் ஒரு லோடு வந்தா கூட நாங்கள் அம்மா இந்த மாதம் வந்து தண்ணி லாரி அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு மாதம் ரேட்லாம் ஏற்றுறதில்ல. எங்களுடைய பில்டிங் ஓனரு வருஷத்துக்கு ஒரு முறை இத்தனை பர்சன்ட் ஏற்றுவார். கேஸ் விலை ஏறும், அரிசி விலை ஏறும், பருப்பு விலை ஏறும், எண்ணெய் விலை ஏறும், ஃப்ரிட்ஜ் விலை ஏறும், ஏசி விலை ஏறும், எல்லா விலை ஏறாத பொருள் என்ன இருக்கா? இருக்கு. எங்களுடைய உலகத்திலேயே விலை ஏறாத ஒரே இருக்கடா எங்களை ஹாஸ்டல்ல நாங்க வாங்குற டாரிஃப் மட்டும்தான் என்னைக்கு நிரந்தர மாற்றம் ஒன்றே மாறாதது காரணம். அது எங்களுக்கு மாறாமே இருக்கிற ஒரே அதுக்கு, அதாவது இயற்கைக்கு முரணாக ஒரு ஹாஸ்டல் நடக்குதுன்னா மாற்றம் ஒன்றே மாறாததுன்னா எங்களுக்கு தான், எங்களுக்கு மாறுறதே இல்லை. என்ன நல்லா ப்ரொவைட் பண்றாங்க, இதெல்லாம் ப்ரொவைட் பண்றோம்னா என்ன நல்லா சார் ப்ரொவைட் பண்றோம் சார்? ஒரு சில ஹாஸ்டல் தவிர மற்ற ஹாஸ்டல் வந்து அவங்க பக்கெட்டு மக்கு மட்டும் எத்தனை வந்தா போகும் சார். பக்கெட்டு மக்கு ஒரு பல ஹாஸ்டல் இப்போ நம்மளே கொடுத்துட்றோம். நாங்கள் பெட் ஸ்ப்ரெட் கொடுத்துறோம், பெட்டு கொடுத்துட்றோம், பில்லோ கொடுத்துட்றோம், பில்லோ கவர் கொடுத்துட்றோம், அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு அலமாரி கொடுத்துட்றோம். மற்றது அவங்க தான் சாதம் எதுவுமே வேண்டியதில்லை, அவங்க கை ட்ரெஸ்ஸோடு வந்தால் போதும். ட்ரெஸ்ஸு, ப்ரஷ்ஷு, ஒரு பிளேட்டு, ஒரு கிளாஸ். ஏன்னா சமைக்கிற விஷயத்த சொல்லிட்டீங்க, எப்படி சமைப்பீங்கன்னு சொல்லிட்டீங்க, கொடுக்குற பொருளும் சொல்லிட்டீங்க. நானும் இதை சாப்பிட்டு பார்ப்பேன். போயிட்டு நான் ரேண்டமா சார் நான் சொல்றேன், நான் வந்து இந்த ஹாஸ்டல் போகிறேன்னு சொல்ல மாட்டேன். அங்கே போயிட்டு சார் நான் இந்த ஹாஸ்டல் வந்திருக்கேன், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். நான் அதை டெஸ்ட் பண்ணி உண்மையாவே இவர் இந்த சொல்ற மாதிரி 150க்கு இந்த ஒரு குவாலிட்டின்னு வாங்கல அது கொடுக்குறாங்க. வந்து நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கியிருக்கேன். நான் கூட ஏதோ இட்லி கிச்சடி இந்த மாதிரி போட்டு அனுப்பிச்சிருவாங்க, ஏன்னா வீட்டிலேயே நம்மளுக்கு யூஸ்வலாக அப்படி தானே போடுறாங்க, அப்படி போட்டு அனுப்பிச்சிடலாம்னு பார்த்தேன். ஆனால் எதிர்பார்க்கல. இங்கே பாருங்க, இட்லி சட்னி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் வெஜ்ஜில் பிரிஞ்சியும்
சிக்கன் பிரியாணி இதுவும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ யூஸ்வலாக வந்து உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அப்படியே ஷஃப்லாக மாறுமா ஒரு நாளைக்கு ஒன்று. ஸோ இட்லி சட்னி வச்சுருக்காங்க, போயிடலாம். வந்து இந்த இட்லி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க. ப்ளஸ் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஜ் பிரியாணியும் சிக்கன் பிரியாணி கொடுக்குறாங்க. ஸோ விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க வெஜ்லேயும் பண்ணுறாங்க, சிக்கன்லேயும் பண்ணுறாங்க. நல்ல விஷயங்க, கரெக்டாக இருக்குது அந்த மசாலாவோட. அதேமாதிரி இதில் போட்டிருக்க அந்த காளான் இருக்குது, சூப்பர், நல்லா பண்ணிடுறாங்க. ஸோ சிக்கன் பிரியாணி இவன் எப்படி ட்ரை பண்ணிடலாம். இந்த மாதிரி ஹாஸ்டலில் இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணல ஃபுட்டை. ஸோ ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணேன். இவங்க இந்த பட்ஜெட்டுக்கு இது கொடுக்குறது வந்து சூப்பரான விஷயங்க. நான் வந்து இவங்க சொல்லும் போது சரி இதெல்லாம் பண்ணுவாங்களான்னு எதிர்பார்த்தா நான் பண்ணுறாங்க. இதெல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் இல்லை, நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோட ரூமுங்க எப்படி வச்சுருக்காங்கன்னு அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். ஒரு விஷயம் சொன்னீங்க, நம்ம பொண்ணு வந்து நம்ம தனியாக தானே ஹாஸ்டலில் விட்டோம், கோலிவிங்கில் இருக்காங்களா அது ஹாஸ்டலில் இருக்காங்களா ஒரு டவுட் வந்திருக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது வந்து இவர் சொல்கிற ஒரு ரிக்வஸ்ட் தான். நம்ம லைஃப்பை இது நிறைய ஒரு இவங்கள நம்பி அனுப்புறீங்க, ஹாஸ்டலில் நம்பி அனுப்புறீங்க, எப்படி நம்பி வரலாம்? தயவு செய்து சொல்கிறேன் சார், இன்னைக்கு தமிழகத்திலேயோ இந்தியாவிலே இருக்கக்கூடிய அனைத்து சோஷியல் மீடியா, யூடியூப் சேனல்ஸு, டிவி சேனல்ஸு, ப்ரெஸ்ஸு எல்லாத்துக்கும் நான் கைகூப்பி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தயவு செய்து இந்த ஒரு விஷயத்தை பெற்றோர்களின் காதுகளுக்கு கொண்டு செல்லுங்கள். நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் உங்களுக்கு புண்ணியம் இல்லை, எத்தனை லட்சம் கொடுத்தாலும் உங்களுக்கு புண்ணியம் இல்லை. இந்த பெற்றோர்கள்கிட்ட, இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கிற பெற்றோர்கள்கிட்ட இந்த மாதிரி சொல்லுங்கள். சென்னை பெருநகரங்களில் இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்குது, கோலிவ்ன்ற ஒரு ஹாஸ்டல் இருக்குது, லிவிங் டுகெதர்னு ஒரு ஹாஸ்டல் இருக்குது. அந்த மாதிரி ஹாஸ்டலில் ஆணும் பொண்ணும் கலந்து ஒரே ரூமில் இருக்கிறாங்க, ஆண் ஒரு ரூமில் பொண்ணு ஒரு ரூமில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி விடுதிகளுக்கு அனுப்பாதீங்க. லேடிஸ் ஹாஸ்டல்னு போர்டு வச்சுக்கிற லேடிஸ் ஹாஸ்டலுக்கு லேடிஸை மட்டும் அனுப்புங்க, ஜென்ஸ் ஹாஸ்டல் போர்டு வச்சுக்கிற ஜென்ஸ் ஹாஸ்டலுக்கு ஜென்ஸை மட்டும் அனுப்புங்க. இந்த கோலிவ், அந்த லிவ், இந்த லிவ், அந்த லிவிங்கு இந்த மாதிரி இருக்கிற ஹாஸ்டலுக்கு அனுப்பாதீங்க. தயவு செய்து அந்த ஹாஸ்டலுக்குள்ளே போய் செக் பண்ணுங்க, லேடிஸ் ஹாஸ்டலில் லேடிஸ் மட்டும் தங்குறாங்களா, ஜென்ஸ் ஹாஸ்டலில் ஜென்ஸ் மட்டும் தங்குறாங்களான்னு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு அந்த ஹாஸ்டலில் தங்க வைங்க. கிராமத்துலேருந்து வர முடியலன்னா கூட ஒரு மாதம் கழித்து 10 நாள் கழிச்சு கூட வந்து தயவு செய்து உங்கள் பிள்ளைங்க எந்த ஹாஸ்டலில் தங்குறாங்கன்றதை உங்கள் கண்ணால் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. பிள்ளைங்க ஒரு சில பிள்ளைங்க வீட்டில் வந்து நான் லேடிஸ் ஹாஸ்டல் தங்கி சொல்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே கோலிவில் தங்குறாங்க, ஊரில் வந்து ஜென்ஸ் ஹாஸ்டல் சொல்லிட்டு வந்து இங்கே லிவிங் டுகெதரில் இருக்கிறாங்க. நாளைக்கு அவங்களுக்குள்ளே அது பிரச்சனை வருது, அவங்களுக்கு ஒரு அடிதடி வருது, எதனா கலவரம் நடக்குது, அவங்க உடலுக்கோ உடைமைக்கோ உயிருக்கோ சேதாரம் வந்தால் யார் பாதுகாப்பது? இதை பொறுப்புணர்வோடு ஜனநாயகத்தின் 4வது தூணாக இருக்கக்கூடிய அனைத்து மீடியாக்களும் தயவு செய்து எல்லாருக்கும் பேரண்ட்ஸுக்கு சொல்லுங்க. கோலிவ்ன்ற கல்ச்சர் இன்னைக்கு மகாராஷ்டிராவை தாண்டி, ஆந்திராவை தாண்டி, தெலுங்கானாவை தாண்டி, கர்நாடகாவை தாண்டி, டெல்லியை தாண்டி சென்னை நகரிலையும் மையம் கொண்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் உணருங்கள். இங்கே வந்து லேடிஸ் ஹாஸ்டல் மட்டும் இல்லை, ஜென்ஸ் ஹாஸ்டல் மட்டும் இல்லை, லேடிஸும் ஜென்ஸும் கலந்து வாழக்கூடிய கோலிவ், லிவிங் டுகெதர் என்ற கலாச்சார சீர்கேடு அதிகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதை அனைவரின் கருத்துக்கும் நான் கொண்டு போயிட்டேன். எல்லாருக்கும் லெட்டர் அமைச்சிருக்கிறத பற்றி எல்லாருக்கும் போயிருக்குது. இருந்தாலும் எங்கள் சங்கத்தை நாடுங்கள். நாங்கள் லேடிஸுக்கு தனியாக நடத்துகிறோம், ஜென்ஸுக்கு தனியாக நடத்துகிறோம். காலர் தூக்கி சொல்லுவோம், லேடிஸ்னா லேடிஸ், ஜென்ஸ்னா ஜென்ஸு. இதை பெற்றோர்களுடைய பார்வைக்கு தயவு செய்து அவர்கள் செவிகளுக்கு இதை கொண்டு செல்லுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சென்னை நகரில் மட்டும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் தமிழ்நாடு ஃபுல்லாக குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ஹாஸ்டலில் என்ட்ரன்ஸ்லேயே எங்களுடைய கேலண்டர் இருக்கும். அந்த கேலண்டரில் என் படம் இருக்கும். என் படத்துக்கு கீழே வந்து என் பேரும் ஃபோன் நம்பர் இருக்கும். ஏ சீதாராமன் போட்டு என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கும். அந்த எந்த பேரண்ட்ஸ் வந்தாலும் அந்த ஃபோன் நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் எதனா உங்கள் பிள்ளைங்களுக்கு சௌகரிய குறைபாடு ஏற்பட்டால் என்னை எந்த நேரமானாலும் தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய இன்ஸ்டா பேஜ் இருக்குது, தமிழ்நாடு ஐடி ஹாஸ்டல் அண்ட் பிஜி ஓனர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் டித்தோபா. தனியாக எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. நீங்கள் எதில் வேணால் தொடர்பு கொள்ளலாம். எந்நேரமும் 24/7 365 days நாங்கள் வந்து இதை சர்வீஸ் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். நானும் டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் சாரோட நம்பர் எல்லாம் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ ஏன்னா நிறைய எனக்கே வந்து ஓகே ஹாஸ்டல்னா லேடிஸு ஜென்ஸ் ஹாஸ்டல் தான் பார்த்தேன். ஆனால் இப்போ கோலிவிங் ஹாஸ்டல் ஒரு விஷயம் வந்து எனக்கே தெரியல. இதை சொல்லும் போது நிறைய பேருக்கு இப்படியும் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப நன்றி சார். நன்றி சார். சார் ரொம்ப சொன்னார். இதில் என்ன சொன்னேன், அது மட்டும் இல்லை சார், இப்போ காசு மழை பொழியக்கூடிய ஒரு பிஸ்னஸ்னாக்கா கோலி, சர்வீஸ் பண்ணுறது லேடிஸ் ஜென்ட்ஸ், இது ரெண்டும் கலந்து வச்சோம்னா
இந்த 6000 ரூபான்றது 13000க்கு போகுது சார். 15000 சார். இந்த கோ லிவிங் சொன்னாலே எவ்வளவு வேணா தர ரெடியா இருப்பாங்கல்ல, எவ்வளவு இஷ்டத்துக்கு வேணா இருக்காங்க. எவ்வளவு வேணா ஆமா. எவ்வளவு வேணா கொடுக்க. ஏன்னா நீங்க ஒரு கட்டுப்பாடு வச்சு நம்ம ஒரு ஆமா ஒரு கட்டுப்பாடு வச்சு ஒரு நல்வழியில எடுத்துட்டு போகணும் லைஃபை, பசங்க நல்லா முன்னேறணும், அடுத்த கட்டத்துக்கு போகணுன்றது ஒரு விஷயம் பண்றீங்க. ஆனா எப்படி வேணா வாழலாம், எப்படி வேணா இருங்கன்னு சொல்லி சமூக சீர்கேடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை எதிர்த்து நிறைய போராடுறீங்க. அதுக்கான கட்டுப்பாட்டு உள்ள ஒரு இடமா தான் உங்களோட அந்த தமிழ்நாடு ஐடி ஹவுசிங் அசோசியேஷன் இருக்கு. அதை நீங்க ஒரு சிறப்பு இதுல உங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் சொல்றேங்க. ஒரு எவ்ரி 6 months ஒன்ஸ், ஒவ்வொரு 6 மாசத்துக்கு ஒரு முறையும் ஏதாவது ஒரு பேப்பர்ல என்ன எழுதுவாங்கன்னா, புற்றுசல் போல இருக்கும் விடுதிகள், அனுமதி பெறாத விடுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் ஹாஸ்டல், ஜென்ஸ் ஹாஸ்டல் பத்தி எழுதுவாங்களே தவிர இந்த ஒரு விஷயம் வரவே இல்லையா சார் இது வரைக்கும். ஒரு அந்த சார் $1 million கொஸ்டின் அதான் உலகத்துல யாருக்குமே கண்ணு தெரியலையா? எனக்கு தெரியல. இந்த புலனாய்வு பத்திரிகை, இன்வெஸ்டிகேஷன் பத்திரிகை ஏன் சார் போடல? ஏன் போடல கேளுங்க, நீங்க தான் கேட்கணும். எனக்கு இது வரைக்கும் நான் நீங்க சொல்ற அந்த கோ லிவிங் நான் ஒரு இதுல கூட படிக்கல, ஒரு வீடியோல கூட பார்க்கல. ஆனா கண்டிப்பா இது வந்து எல்லாருக்கும் ஒரு ஐ ஓபனர் சார். நான் ஒண்ணும் இல்லை சார், உங்களோட மீடியால சொல்றேன் சார். நீங்க போய் கூகுள்ல வந்து மீடியால இருக்கிற அனைவரும், காவல்துறை அதிகாரிகள் அனைவரும், சமூக நலத்துறை அதிகாரிகள் அனைவரும், கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து சிஎம் ஆபீஸ்ல இருந்து எல்லாரும் கூகுள்ல போயிட்டு கோ லிவிங் ஹாஸ்டல் நியர் டு மீ நிறைய வருமா நீ போடுங்களேன். கோ லிவிங் ஹாஸ்டல் நியர் டு மீன் போடுங்க சார். இல்ல இருபாலர் தங்கும் விடுதிகள் எனக்கு அருகாமையில் எங்கே இருக்கின்றன்னு கேளுங்க. கொட்டுன்னு கொட்டும். இது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஏன் வரணும்னு சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம விடுதிகள் அந்த கட்டுப்பாடு விதிக்கிறோம் பாருங்க, அதனால அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். ஒண்ணு. இன்னொன்னு, இந்த ஹாஸ்டல் இல்லாத ஒரு உலகம், இந்த ஹாஸ்டல் வந்த பிறகு இருக்கிற உலகம். இப்போ 90s கிட்ஸ்லாம் இருக்காங்க பாருங்க. 90s கிட்ஸ் எல்லாம் வந்து ஹாஸ்டல் இல்லாத உலகத்துல பெருநகரங்களுக்கு வந்தவங்க, மேன்ஷன்ல தங்கினவங்க, ஃப்ரெண்ட் வீட்டில் போய் தங்கினவங்க, லாரி ஷீட்ல தங்கினவங்க. அவங்களுக்கு இந்த ஹாஸ்டல்னால என்ன பலன்னு தெரியும். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு இந்த ஹாஸ்டல்ன்றது அவங்க ஃபோன் பண்ண உடனே இங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறதுனால இதனுடைய ரியல் ஒர்த் தெரியாது. அதனால கீழே கமெண்ட்ல சொல்லலாம், எங்க ஹாஸ்டல்ல சாப்பாடே நல்லா இல்லை சார், நீங்க வந்து எங்கிட்ட சாப்பிட்டு பாருங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து ஒரு சில 1-2 இடங்கள் இருக்கலாம். ஆனா என்ன சொல்றேன்னா, அதுக்கு ஆப்ஷன் இருக்கு. எங்ககிட்ட ஃபோன் பண்ணுங்க, நல்ல சாப்பாடு போடுற ஹாஸ்டல் நான் சொல்றேன். இது சூப்பரான விஷயம் சார். அதனால தான் மக்களே நான் டேரெக்டாக போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதையும் நான் அந்த ஃபுட் ரிவ்யூ உங்களுக்கு போடுறேன் இந்த வீடியோவில். ஸோ ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரம் டைம் ஒதுக்கி எனக்காக. ஸோ நம்ம இதை இன்டர்வியூ கொடுத்தீங்க, நிறைய ஐ ஓப்பனராக நிறைய விஷயம் சொன்னீங்க. நிறைய பேருக்கு போய் சேரணும் இதை. ஏன்னா பார்த்துட்டு இருக்கோம் சரி, நீங்களே வெறும் ஜஸ்ட் ஜென்ஸ் லேடிஸ் ஹாஸ்டலு ஓகே எப்படி தான் நம்ம பிள்ளைங்க இருப்பாங்கன்னு சொல்லி நிறைய கவலைப்பட்டிருப்பீங்க. அதுக்காக ஒரு வீடியோவும் இருக்கும். ப்ளஸ் எனக்கும் ரொம்ப நாளாக ஹாஸ்டல் ஃபுட்டை சாப்பிட்டு பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சு. அதுக்கு ஒரு வாய்ப்பாகவே இது இருக்கும். நானும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார்.